Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் டெண்டர் கோகனட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு சைனா கிராஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அகர் அகர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. 10 கிராம் அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மினிமம் 8 கிராம் அளவுக்காவது நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் அளவுக்கு அதை சோக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சோக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா லூசன் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா சோக் பண்ண விடுங்க. இப்போது இந்த புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பாலை வந்து நம்ம பேனில் ஊற்றிக்கிறோம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. திக் பாலாக இருந்ததுன்னா பெட்டர். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெண்டர் கோகனட்டோட அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் வந்து வழுக்கு பதமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தின தேங்காய் மாதிரி இருக்க வேண்டாம். இதை வந்து எடுத்துக்கிட்டு இளநீ தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஊற்றி திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க, ஏன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து லிக்விடாக இருந்துடக்கூடாது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அந்த இளநீ தண்ணியை. இப்போ பால் வந்து லேசாக சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நான் மில்க் மைட் தான் வந்து சேர்க்குறேன். அது வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோவிலே வந்து கண்டென்ஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட அது ஸ்டாக் இல்லாதனால நான் மில்க் மைட் வந்து யூஸ் பண்ணேன். அப்படி இல்லை நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண பிரியப்படலைன்னா நீங்கள் சுகரே வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தான் அந்த கோகனட் பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, இளநீ பேஸ்ட்டு, அந்த இளநீ பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதுதான் வந்து ஒரே பெனிஃபிட். இப்போ அந்த அகரகர் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, சைனா கிராஸ், அது வந்து நல்லா சோக்காக இருக்கும். இப்போது அதை நம்ம அந்த வாட்டரோடவே சேர்த்து குக் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல குக் ஆகும், ஒரு இடத்துல குக் ஆகாமல் இருக்கும். அதனால நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு ரெக்வயர்டு கன்சிஸ்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிளாஸியாக இருக்கணும். அது நல்லா எல்லாமே வந்து மெல்ட் ஆகி அந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிளாஸி மாதிரி அந்த லுக் வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லேஸாக அந்த இது இருக்குது. ஸோ நல்லா அது மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி லுக் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்போ நீங்கள் சைனா கிராஸ் வந்து ஆட் பண்ணாலும் வடிகட்டி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து திப்பியாக ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ சேர்க்குறதுனாலுமே வடிகட்டி சேருங்க. ப்ளஸ் வந்து அந்த அகரகர் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. அது ஆஃப் பண்ணும்போதே நம்ம எதில் சேர்க்குறோமோ அந்த மில்கில் வந்து ஆட் பண்ணிடணும் உடனே. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணோடனே உங்களுக்கு பாயில் ஆகும். பாயில் ஆனோடனே திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பேனில் வந்து நீங்கள் கீ ஏதாவது க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டர். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி சாப்டு நட்ஸ் வந்து போடலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, இது 3 தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போதே நட்ஸ் வந்து போட்டிங்கன்னா கீழே இறங்கிடும். உங்களுக்கு வந்து மேலே அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது தெரியவே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை வந்து போடுங்க. இப்போ லைட்டாக தான் சூடாக இருக்கும். ஸோ இது வந்து மேலே நட்ஸ் வந்து அப்படியே நல்லா நிற்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் பக்கம் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். டெண்டர் கோகனட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.